ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹரிஸ்ரீ சமையலறையில் அவல் உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் அவல் நான் எடுத்திருக்கேன். இந்த 1 கப் அவலுக்கு ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் கருவேப்பிலை, கார்னிஷிங் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு சின்ன பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சப்பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு துருவின இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல். இதுதான் இந்த அவல் உப்புமா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இந்த அவல் உப்புமாவை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த அவலை நல்லா வாஷ் பண்ணிடணும். இப்போது இந்த அவலை நல்லா கழுவி இது மாதிரி தண்ணி இறங்குறதுக்கு ஒரு கலண்டரில் போட்டு வச்சுருக்கிறேன். இதில் தண்ணி ஊற்றி வைக்கக்கூடாது. தண்ணி ஊற்றி வச்சுச்சுன்னா அவல் ரொம்ப சாஃப்டாகிடும். அதனால் சுத்தமாக தண்ணி இல்லாமல் கழுவி வடிகட்டி இப்படி வச்சிடணும். நம்ம இது கண்டிப்பாக கழுவி தான் செய்யணும். ஏன்னா அவலில் தூசி, அந்த நெல்லோட உமி இதெல்லாம் இருக்கும். அதனால் கண்டிப்பாக அதை கழுவி தான் செய்யணும். தண்ணி சுத்தமாக இருக்கவே கூடாது. நல்லா இந்த மாதிரி இருத்து வச்சிடணும். இது நம்ம தாளிக்க போகிறோம். அது வரைக்கும் இது ஊறிட்டு இருக்கட்டும். இப்போது நம்ம ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் சூடானதும் நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிற கடுகு உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். முதல்ல எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகு உளுந்தம்பருப்பு இதில் சேர்த்துடலாம். கடுகு வெடித்த உடனே நம்ம கடலைப்பருப்பை செய்யலாம். தாளிக்கிறது நம்ம எப்பயுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும். இல்லைன்னா சீக்கிரமாக கடுகு கறியை போயிடும். கடுகு வெடிக்குது. இப்போ நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். இதோடவே நம்ம இப்போ அந்த வேர்க்கடலையும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையும் இதில் சேர்த்துடலாம். க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கலாம். இந்த ஆனியன் நல்லா வதங்கணும். இந்த ஆனியன் வதங்கின பிறகு நம்ம மிச்ச பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் இதில் சேர்த்துக்கலாம். நான் ஒரே ஒரு பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 2 பச்சை மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம இதுலேயே சேர்த்துடலாம். மஞ்சப்பொடி அதையும் இதுலேயே சேர்த்துடலாம். இது கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம துருவி வச்சுருக்கிற இஞ்சியும் இதிலே சேர்த்துடலாம். இஞ்சியை துருவி போட்டால் தான் வாயில் கிடைக்காமல் இருக்கும். இல்லைன்னா நம்ம அவளுக்கு சாப்பிடும்போது அது பீசஸாக வாயில் கிடைக்கும். அதனால் எப்பவும் துருவியே யூஸ் பண்ணுங்கள். இப்போது நம்ம அவல் உப்புமாக்கு தேவையான அந்த தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம ஏற்கனவே கழுவி எடுத்து வச்சுருக்கிற அவலை நம்ம சேர்த்துக்கலாம். அவல் இந்த அளவுக்கு நல்லா அழகாக மெதுவாக ஊறி இருக்கு. இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். லேசாக நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதில் தண்ணி தெளிச்சுக்கலாம்.
இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். மூடி போட்டுடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். நம்ம நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற லெமன் ஜூஸை கலந்துக்கலாம். இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறணும். இதோட நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவலையும் சேர்த்துடலாம். இதையும் நம்ம இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் மேலே கார்னிஷிங் பண்ணிடலாம். இப்போது நம்ம சுவையான அவல் உப்புமா 10 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடுச்சு. இந்த அவல் உப்புமாவை வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்யலாம். இல்லை சாயந்தரம் ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அந்த மாதிரி டைம்லையும் டக்குன்னு இது செஞ்சு சாப்பிட்றலாம். இதுக்கு நம்ம கட்டி அவல் தான் எடுத்துக்கணும். இந்த இலை அவல்னு ஒன்று இருக்கும், அது ரொம்ப நைஸாக இருக்கும். அதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது சீக்கிரமாக நமுத்து போயிடும். அதனால் இந்த அவலை கட்டி அவலை எடுத்துக்கிறது நல்லது. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான்.